என்னடா முரளி, காலேஜில் எப்படி போகுது? பரவாயில்லப்பா, ஏதோ போகுது. சரி, வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கு. என்னடா அவன் போகும்போதெல்லாம் உன்னை முறைச்சிக்கினே போறான்? அவனும் நம்ம பையன் தான்டா. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால அவன் வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்துட்டான். ஹலோ, யாரு? நான் தான்டா சிவா பேசுறேன்டா. சொல்றா. சிவாஜிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. சரி, நாங்கள் இப்போ அங்கே உடனே வரோம். யாரா ஃபோன்ல? சிவாஜிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. ஹலோ சிவா, எங்கடா இருக்க? இந்த பக்கத்தில் வந்துட்டே இருக்குண்ணா. அவனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு தேவைப்படும். இந்தாங்க, இது வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. செயினையும் வச்சுக்கோங்க. ஆனால் நாங்கள் தான் இந்த காசுலாம் கொடுத்து நாங்கிட்ட சொல்லிடாதீங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு செம்ம காண்டாகுது. ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவங்க தான்டா காசு கொடுத்து என்னடா சொல்ற? அவங்க தான்டா அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா, மாமு என்ன மறந்துட்டியா, நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா. சாரிடா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன்டா. நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா, மாமு என்ன மறந்துட்டியா, நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா, மாமு என்ன மறந்துட்டியா. தோழா உந்தன் தோளில் சாய்ந்தால் போதும் போதும், தாய்மடியில் சாய்ந்தது போல ஆகும் ஆகும். இந்த பூமி அழிந்து போனாலும் நட்பு அழியாது. அந்த சாமிய ஓரங்கட்டு, நம்ம நட்புக்கு கோயில் கட்டு. அந்த சாமிய ஓரங்கட்டு, நட்புக்கு கோயில் கட்டு. நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா.